டோட்டலாக வின் பண்ண 3 டீம் கணக்குள்ள ஸோ இந்த குழுக்களை வின் பண்ணுறவங்க டேரெக்டாக செமிஃபைனல் போயிட்டாங்க குழுக்களில். ஸோ ரிமைனிங் இருக்க 2 டீம் செமிஃபைனல் நடக்கும். சரி, ஸோ ப்ரீ குவார்ட்டரில் வின் பண்ண 3 டீமுக்கான குழுக்களில் ஸோ லிட்டில் ஸ்டார்ஸ் டேரெக்டாக செமி போயிட்டாங்க. ரிமைனிங் இருக்க 2 டீமுக்கான குவார்டர் ஃபைனல் நடக்குது. ஸோ இந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா லிங்கம் பாய்ஸ் vs KACC தென்றல். ஸோ இதில் வின் பண்ணுறவங்க செகண்ட் டீமாக செமி ஃபைனல் போவாங்க. கண்டிப்பாக இந்த பேட்டல் நல்லாயிருக்கும். ஸோ 2 டீமுமே முக்கியமான மேட்சாக இருக்கும். ஸோ லிங்கம் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க இந்த மேட்ச்க்கு. ஸோ இந்த மேட்ச்க்கு 5 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணும். 1 பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். KACC தென்றலுக்காக ஸ்ட்ரைக்கில் கார்த்தி இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட அரவிந்த் வந்திருக்காரு. குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் பேட்டல் நல்லாயிருக்கும். நல்லா ஸ்கொயர் காட்டாங்க. 6 இல்லை 13 இல்லை பால் 2 போலாம் இருந்தாலும் இங்கே 2 ரன்ஸ். ஆக்சுவலாக போன பால் 2 ரன் இல்லை, ஒரு ரன் ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஒரு ஆஃப் லாங் ஆஃபில் சிங்கிள் வாட் 1 3 பால். ஓகே எங்க பைஸா விடுறேன் பவுண்டரி போல நினைக்கிறேன். பவுண்டரி போலங்க இங்க 2 ரன்ஸ். இந்த பால் லைன்ல செக் பண்ணி பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுண்டரி கார்த்தியோட பேட்டில் இருந்து லாஸ்ட் 2 எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் 1 கீப்பருக்கு கேய் ஆகல. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் 8 ரன் வந்திருக்கு. பவுண்டரி போனாலுமே சர்வா போட்டுருக்காருங்க. பவுலிங் எல்லாம் சூர்யா வந்திருக்காரு செகண்ட் ஓவரை போட. செகண்ட் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல யாருக்கா ரால கேட்ச் கீப்பர் தான் வானேண்ட கேட்ச் எடுத்துட்டாருங்க. ஸோ முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க KACC தென்றல். நல்லா பிரேக் த்ரூங்க சூர்யா கிட்ட இருந்து. முக்கியமான பிரேக் பண்ணி சொல்லலாம். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் சாம்ராஜ் அவுட் சைடு ஏஜ் அகைன் அதே லென் பேக்ல ஸ்லிப் ஸ்டாப் பண்ணாங்க. ஃபாஸ்ட் அவுட் சரி கரெக்டாக வாட்ச் பண்ணிருக்காரு பாயிண்ட்ல. இருந்தாலும் ஒரு சிங்கிள் ஸ்கூப் பால பார்த்தோம்னா பேட்ல படலங்க. கைவசம் தட் பால். இப்பொழுது பரிசு வழங்க கொண்டிருக்கிறார். அனைத்து சிறப்பாக விளையாடிய சூர்யா. நல்ல 2 ஓவருக்கு ஸ்கோர் 13 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. பவுலிங் எல்லாம் ஆனந்த் வந்திருக்காரு. நல்ல எஃபர்ட் கையை பட்டு நல்லா ஃபீலிங் டீப் நம்ம நண்பர்கள் கொடுத்துருக்காங்க. போயிட்டு கரெக்டாக பண்ணாரு. இந்த ட்ராக் டாப் ஏஜ் இந்த பேட்ல கனெக்ட் இல்ல சான்ஸ் கேட்ச் நானே இந்த ஓவர பவுலிங் போடாம நல்ல கம்பேக் ஆனந்திட்ட இருந்து செகண்ட் விக்கெட் லிஸ்ட் பண்றாங்க KACC தென்றல். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் அருமையான எத்தனை ஓட்டங்கள் 1 2 அருமையான பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் தம்பி பாசம். இந்த போட்டியில என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்த நிலையில் அடியப்பட்ட பந்திற்கு எத்தனை ஓட்டங்கள் 1 2 3 4 விக்கெட்டாக வாய்ப்பு இருக்கா? மிஸ் ஃபீல்டா ரன் ஓட சான்ஸ் அடிச்சா விக்கெட். என்ன நடந்துச்சு? நல்லா இருந்தீங்க. நடுவரே 3 ஓவருக்கு ஸ்கோர் 23. பவுலிங் எல்லாம் அகைன் சூர்யா வந்திருக்காரு. ஸ்கோர் சிறப்பா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. எத்தனை ஓட்டங்கள்? விக்கெட்டுங்க. முக்கியமான யூஸ் பண்றாங்க KACC தென்றல். நல்ல ஓவருங்க சூர்யா கிட்ட இருந்து. நல்ல பவுலிங். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன். நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வழிவிடுங்கள் நண்பர்கள் அவர்களே. 1 2 எத்தனை ஓட்டங்கள்?
நேரத்தில் போட்டுருக்காங்க டாட் பால். அருமையாக அடிக்கப்பட்ட பந்திற்கு எத்தனை ஓட்டங்கள்? ஒன்றா இரண்டா? ஃபீல்டிங்கின் அருமையாக வீசப்பட்ட பந்திற்கு எத்தனை ஓட்டங்கள்? ஒன்றா இரண்டா? நான்காக மாறுமா? ஒன்றா இரண்டா? இல்லை, ரன் அவுட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. மட்டும் ஒரு ரன் இருக்கு. 4 வரைக்கும் ஸ்கோர் 30 ரன் வந்திருக்கு. அவனோட டீசெண்டா 7 ரன்ல போட்டுருக்காங்க சூர்யா. நல்ல பவுலிங். நாங்க டிஃபன் நல்லாவே பண்ணுவோம் அப்படின்னு பவுலிங்ல நீ போல கடைசி அடிச்சா விக்கெட்டாக மாறும். வெள்ளி மலரே என்று அழைக்கப்பட்ட பந்து. அருமையாக வீசப்பட்ட பந்திற்கு எத்தனை ஓட்டங்கள்? ஒன்றா இரண்டா? மொத்த டீமுமே ஒரு பால் படிக்க வந்துட்டு இருக்குப்பா. அருமையான ஃபீல்டிங் ஃபோர். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த ஓவர்ல ஃபோர்த் ஒன் அந்த இருந்த பந்து அப்படியே வெளியே கிளியர் பண்ணிருக்காங்க. மாச்சீட ஆறு சாம்ராஜோட பேட் இருந்து நல்ல பேட்டிங். அஸ்டு கம் பேக் டெலிவரி டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் உல்டா கிஃப்டட் பால்னே சொல்லலாம். ஃபீல்டர் அரவிந்த் நல்ல எஃபர்ட் இருந்தாலுமே காம்படிஷன் யாஸ் கிளியர் ஆயிருக்கு. கடைசி பால் 6 மாத்திருக்காருங்க. ஸோ கடைசி ஓவர் 2 6 எடுத்து வந்திருக்காரு சாம்ராஜ். கேசிசி தண்டால் உள்ள வந்துட்டாங்க. 5 ஓவருக்கு 43 இருக்காங்க. நல்ல ஸ்கோர். சொல்லிங்க பாய்ஸ் 44. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல அரவிந்த். பவுலிங் இல்லை பார்த்திபன். டார்கெட் 44 ரன் ஆடணும். ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டில் நல்லாயிருக்கும். சரி தரமாக இருக்குங்க. நல்லா ஷார்ட் கேப்பில் போயிருக்கா இல்லைங்க கைக்கே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் ஷார்ட்டுங்க. ஷார்ட் பால் டைமிங் இருந்துச்சு அப்படியே வெளியே கிளியர் பண்ணியிருக்காரு. மாச்சீடு 6 இப்போ ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல அசோக் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இந்த தடவை ரொம்ப பவுன்ஸ் ஆயிடுச்சு. டாட் பால் எஸ் அவன் மனுஷன் தேர்ட் ஒன் ரீபா பண்ணிருக்காரு. வளர்ச்சி கொண்டுட்டாரு. சான்ஸ் ஃபார் ரீச் ஆகிட்டாருங்க. எந்த பால் சிங்கிள் மட்டும் ஷார்ட் பால் அகைன் தலை விட்டு போயிருக்கு. வைடா போட்டு கட்டி இந்த ஓவர் மட்டும் 2 எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு. ரொம்ப லாங்காக போயிருக்கு இந்த ஓவர். டெலிவரி டாட் பால் ரொம்ப கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 12 லூஸ் பண்ணல. நல்லா ஸ்டார்ட் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்து பவுலிங்கில் சாம்ராஜ் வந்திருக்காரு. ஷாட்டுங்க ஹியூஜ் ஒன். லாங்காக போயிருக்கு. அசோகோட பேட்ல 2ஆவது சிக்ஸ் வந்திருக்கு. 5 ஓவராக ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ஸ்டாப் பண்ணுறாருங்க. போய்க்கலங்க பால் ட்ராவல் ஆகலை. சிங்கிள் மட்டும் ஷாட். இந்த தடவை அரவிந்தோட பேட்ல முதல் 6 பதிவு பண்ணாருங்க. போன பால் இதை ட்ரை பண்ணாரு. இந்த தடவை கிளியர் பண்ணியிருக்காரு. 5 ஓவர் 2 6 ஃபர்ஸ்ட் 3 பால் 2 6 ஆடி இருக்காங்க. ஓகே பேக் கொடுப்பாரு பாப்போம். பேசிட்டு இருக்கோம் லாங் ஆஃப்ல இந்த தடவை வெல்கம் பேக் இதுமே ஸ்லாட் தாங்க இருந்துச்சு. அப்படியே வளைச்சு விட்டுருக்காரு. அசோகோட பேட்டிங் 4 6 வந்திருக்கு. சாரி 3 6 வந்திருக்கு. நல்ல பேட்டிங். 5 ஓவரில் மட்டும் 3 6 வந்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் வர மாதிரி இருக்காங்க. 2 ஓவருக்கு ஸ்கோர் 32 வந்திருக்கு. அடுத்த 12 தான் ஆடணும். நல்லா பவுலிங்கில் காத்தி வந்திருக்காரு. இன்னும் 12 தான் தேவை. டிபெண்ட் பண்ணுவாங்க பார்ப்போம். பேசிட்டு இருக்கும்போது பேர் ஷாட் ஆனால் இதுவுமே கிளியராக இருக்குங்க. இந்த அரவிந்தோட பேட்லேருந்து 2ஆவது சிக்ஸ் வந்திருக்கு. நல்லா பேட்டிங். ஸோ பேட்டிங் பவுலிங் தொடரும் பேட்டிங்லையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 6 தான் ஆடணும். தலைக்கு மேலே ஒன்றும் சொல்றியா என்னதான் ஆனாலும் இந்த மேட்சை நல்ல டெக்னிக்கலா யோசிச்சு போட்ட பாலுக்கு ஒரு ரன் ஷாட்டுங்க பெரிய சிக்ஸுங்க. அரவிந்தோட பேட்டிங் ஒரு பேட்டிங் இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். நல்ல பேட்டிங். சவினி ஷாட் 6 மாத்திருக்காங்க. 3 ஓவர்ல மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணி செகண்ட் டீமா செமிஃபைனல் போறாங்க லிங்கம் பாய்ஸ்.